பிரம்மாவை வியாழக்கிழமைகளில் வணங்கி வழிபடுவது மகத்துவம் உண்மையாகும். நம்மை படைத்த கடவுளான பிரம்மாவை பிரம்ம காயத்ரி சொல்லி வழிபடுவோம். அதே போல் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் கிழக்கு பார்க்க அமர்ந்து கொண்டு பிரம்மாவை நினைத்து தியானிப்பதும் பல மடங்கு பலன்களை வாரி வழங்கும் சக்தியை கொள்ளும் என்கிறார்கள். அதே போல் தட்சிணாமூர்த்தி என்பது சிவ வம்சமாகும். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக திகழ்கிறார். ஞான குருவாக அருள்கின்றார். சனாகதி முனிவனுக்கு கல்லால மரத்தினில் அமர்ந்தபடி உபதேசித்து அருளினார் என்கிறது புராணம். கல்லால மரத்தடியில் அமர்ந்து கொண்டு சனாகதி முனிவர்களுக்கு சின்முத்திரை காட்டியபடி ஞான உபதேசம் வருடம் தட்சிணாமூர்த்தியில் தான் சிவாலயங்களை தரிசித்து வருகின்றோம். வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை தரிசித்து அவருக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து வேண்டிக் கொள்வது ஞானத்தையும் யோகத்தையும் தந்திரக்கூடியது. மாணவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் கல்வியை சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகமாகும். அனைத்து சிவாலயங்களிலும் மோட்சத்தில் தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்திக்கு காட்சி தருகின்றார். வியாழனை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவோம். தனம் தானியம் தந்து கல்வியும் கலைகளையும் தந்து நம்மை செம்மையாக வாழ செய்து அவருடைய காப்பார் குரு தட்சிணாமூர்த்தி. குரு பிரகஸ்பதி என்று சொல்கின்றார். இவர்தான் நவகிரகங்களில் குரு பகவானாக திகழ்கிறார். தேவர்களில் குரு புராணம் சிவனருளால் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக குரு கிரகமாக இருக்கும் மரத்தை பெற்றார். பிரகஸ்பதி என்கிறது புராணம். குரு பெயர்ச்சி என்பது சிவனுடைய நகர்வை கொண்டு சொல்லப்படுகின்றது. வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை குரு பிரகஸ்பதி மனதார வேண்டுவோம். நவகிரக குருவின் இலக்கேற்றி குருவின் அனுகிரகம் கிடைக்க பெறலாம். மேலும் கிரக தோஷங்களில் இருந்து நம்மை காத்தருள்வார் குரு பகவான். தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திட்டை எனும் திருத்தலத்தில் ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கே குரு பிரகஸ்பதி நவகிரக குரு பகவான் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அதே போல் சென்னை பாடி திருவழிதாயத்தின் குரு பகவான் சன்னதி அமைந்திருக்கிறது. பிரம்மாவுக்கு ஆலயங்கள் குறைவுதான். திருச்சி அருகே உள்ள திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர், தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருச்செந்தூர் சிவசக்தீஸ்வரர் கோவில், பொடிமுடி திருத்தலங்களான தலங்களில் பிரம்மாவுக்கு சன்னதிகள், சிவாலயங்களில் மற்றபடி உள்ள கோஷங்களில் பிரம்மாவை தரிசிக்கலாம். திருச்சியில் இருந்து சென்னை செல்ல வழி 28 கிலோமீட்டர் உள்ளது. திருக்கனூர் இங்கிருந்து கிளை பிரிந்து செல்லும். பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மாவுக்கு தனித்தகதி அமைந்திருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவருள் இருந்தால்தான் திருவருள் நிச்சயம் என்பார்கள். நம் குருமார்களை, குரு பிரம்மாவை, குரு விஷ்ணுவை, குரு சிவனாரை, குரு தட்சிணாமூர்த்தியை, குரு பிரகஸ்பதியை ஆத்மார்த்தமாக வேண்டுவோம். அருளும் பொருளும் அள்ளித் தருவார்கள் குரு பகவான்கள். பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் குருவே போற்றி. குரு பகவானே போற்றி. ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. தட்சிணாமூர்த்தி வழிபாடு எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். தட்சிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் ஆகியவை கலந்து